ஒரு 14 பாகங்களில் பதிவான வாக்குகளை மார்க்போல் என்று சொல்லப்படுகின்ற மறு ஆய்வு பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்களோட பெற்ற வாக்குகள் மீண்டும் எண்ணப்படுகின்றன. மீண்டும் மீண்டும் எண்ணி பாக்குறாங்க. அவங்களால இது அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா? இந்த டிஃபீட் அக்செப்ட் பண்ணிக்க முடியல? தோல்வியை ஏங்க எத்தனை முறை எண்ணினாலும் அவர் தோல்வியை மாற்ற முடியுமா? வெற்றின்னு சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு 50 ஓட்டு 40 ஓட்டுன்னா ரீகவுண்டிங் கேட்கலாம். அது அப்பவே கேட்டிருக்கலாம். இப்ப விஷயமே அதான். சரியா இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப கேக்குறாங்க. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, திரு விஜய் அவர்கள் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்பாவை காணும்னு சொன்னது. உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? அது ரொம்ப தான் ஹர்ட் ஆக்கிட்டு இருக்குது. முதல் முறையா திமுக வரலாற்றுல எம்எல்ஏக்கள் கூட்டம் திமுக தலைவர் இல்லாம நடந்திருக்கு. உதயநிதி ஸ்டாலின், ஏவா வேலு இவங்க அதை நடத்தி முடிச்சிருக்காங்க காணொலியில. பெரிய தப்பு இல்லைங்களா இது? அப்படின்னா கனிமொழி நடத்திக்கலாமா எம்பிக்கள் கூட்டத்தை? அப்ப அவங்களுக்குள்ள உட்கட்சி பூசல் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? என்ன எடுத்துக்கலாமா? இல்ல, மெல்ல மெல்ல ஸ்டாலின் அந்த கட்சிக்குள் ஒதுக்கப்படுகிறார் என்பது மட்டுமல்ல, இனிமேலும் செகண்ட் ஃபிடில் வாசிக்க மாட்டேன். அப்பாவுக்கு நான் தான். ஏன்னா கனிமொழி வெயிட்டிங் இன் த விங்ஸ். ஓகே, இவர் விட்டு அவங்க தூக்கிடுவாங்க. இல்ல அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த கட்சியை தங்கள் கையில கொண்டு வர்றதுக்கு. ஏற்கனவே ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்காங்க. சபரீசன் ஒரு பக்கம் தேர்தலுக்கு பிறகு அவர் ஒதுக்கப்பட்டிருக்காரு. தோல்விக்கே அவரு தான் காரணம்னு இவர் சார்ஜ் பண்றாராம் உதயநிதி. பெண் நிறுவனத்தை கிட்டவே சேர்க்காதீங்க, அவங்களாலதான் நம்ம தோத்தோன்னு. அதனால அங்க திமுகக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் ஓடிட்டு இருக்கேங்க. கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. ஸ்டாலின் அவர்களோட பெற்ற வாக்குகள் மீண்டும் எண்ணப்படுகின்றன. இது மூலமா என்ன மீண்டும் மீண்டும் எண்ணி பாக்குறாங்க. அவங்களால இது அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா? இந்த டிஃபீட் அக்செப்ட் பண்ணிக்க முடியல? தோல்வியை ஏங்க, அதாவது ஒரு ஓட்டுல தோத்தார். அவர் பேர் என்ன? சிவகங்கை மாவட்டத்துல பெரிய கருப்பன். ஒரே ஒரு ஓட்டுல தாவேக்கு ஆள் ஜெயிச்சுதான் சொன்னாங்க. அதுவே எத்தனை வாட்டி என்னாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகல. இவர் விஎஸ் பாபு குளத்தூர்ல எனக்கு தெரிஞ்சு 8000 ஓட்டுக்கு மேல வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு வேட்பாளர் தோத்து விட்டால் அதை மறு வாக்கு கேட்கறது அவருடைய அடிப்படையான உரிமை. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா உங்களுக்கு தான் கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? உங்களுக்கு எதிராக வீசிய அலை தான் தெரியுத. சென்னை மாவட்டம் கோட்டைன்னு சொன்னீங்க, எஃகு கோட்டை சென்னைன்னு. சேகர்பாபு வேற அப்படியே சென்னையே சுத்தி வந்துட்டு இருந்தாரு. 16 தொகுதியில 2 தொகுதியில தானே ஜெயிக்க முடிஞ்சது. அதுவும் ஸ்கிரேப் த்ரூ தான். தப்பி பழிச்சாங்க 2 பேரும், உதயநிதியும் சேகர்பாபு. அதே போல சென்னைக்கு அந்த அட்ஜாயினிங் டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலையே திமுக. அப்ப இதுதான் கள நிலவரம், யதார்த்தம். அதனால இது எத்தனை வாட்டி எண்ணட்டும், தப்பு கிடையாது. அவருக்கு இருக்கிற ரைட்ஸ். என்ன எத்தனை முறை எண்ணினாலும் அவர் தோல்வியை மாற்ற முடியுமா? வெற்றின்னு சொல்ல முடியுமா? ரைட். அடுத்தது இப்ப அவரு மேல ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இந்த கொளத்தூர்ல நின்று தோத்த ஒரு வேட்பாளர், சுயேட்சை வேட்பாளர் நினைக்கிறேன். இவரு இந்த கணக்கு காட்டல, சில சொத்துக்களை இவரு இந்த அஃபிடவிட்ல காட்டல, விட்டுட்டாருன்னு சொல்லி இது ஒரு கேஸ் வரப்போகுது இந்த கொளத்தூர் எலெக்ஷனை பத்தியே. அடுத்தது 2011 அந்த சைதை துரைசாமி நின்று அப்போ இவர் மாநகராட்சி மேயரா ஏதோ இருந்தாரு, மிஸ்யூஸ் ஆஃப் அத்தாரிட்டி. அப்ப அவங்க அப்பா கருணாநிதி சீஃப் மினிஸ்டர். அப்போ அந்த மாநகராட்சி ஊழியர்களே அந்த பதவியெல்லாம் பயன்படுத்தினாருன்னு சொல்லி அந்த ஒரு கேஸ் ரொம்ப நாளா இப்ப பெண்டிங் ஆகி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நின்றுட்டு இருக்குது. இப்ப அது தீர்ப்பு வந்ததுன்னு வச்சுங்க, மேபி இவர் ஒரு 6 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு தேர்தலில் இனி நிக்க கூடாதுன்னு வந்தாலும் அது மிகப்பெரிய ஆபத்தா போய் முடியும். ஸோ அதனால தேர்தல்
மக்கள் தீர்ப்பை மதிச்சிட்டு கம்முன்னு இருக்கணும். ஏதோ ஒரு 50 ஓட்டு 40 ஓட்டுன்னா ரீகவுண்டிங் கேட்கலாம். அது அப்பவே கேட்டிருக்கலாம். விஷயமே அதான் சரியா இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப வந்து கேக்குறாங்க. அவரு ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் சட்டமன்றத்துல போகணும்னு ஆசையா? அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, திரு விஜய் அவர்கள் சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்பாவை காணும்னு சொன்னது. அதாவது எங்க அப்பா உங்க அப்பாவை காணோம் இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்கன்ற கதை சொன்னாரு. அது ரொம்ப தான் ஹர்ட் ஆக்கிட்டு இருக்குது. நம்ம நினைச்ச மாதிரி யாரும் ஜோவியெல்லாம் எடுத்துக்கல. அது ஒரு நல்ல நகைச்சுவையா தான் அதை நம்ம எடுக்கணும். ஆனா அதை ரொம்ப பகையா எடுத்து வன்மமா எடுத்து வெளியே போயிட்டு என்ன பேசினாரு தயாநிதி மாறன். அவர் சட்டமன்றத்துக்குள்ள ஒரு கதை சொன்னாரு. அந்த கதையில வந்து தங்களை தான் அட்டாக் பண்றாருன்னு இவங்களா நினைச்சுக்கிட்டு செங்கல்பட்டு கோர்ட்ல ஒரு அம்மா கணவனை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தவறான தகவல் சொன்னார். அந்த அம்மா வந்து கணவனை தேடல, கட் பண்ணி விடுங்கன்னு தான் தேடிட்டு இருக்காங்க. புரியுதா? ஸோ தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆயிட்டு இருக்காங்க இந்த கொளத்தூர் தொகுதியில. அதனாலதான் அதுக்கப்புறம் தான் இந்த மாற்றங்கள்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது சட்டமன்ற தேர்தலில் நம்ம தோத்ததை அப்படியே விட்டுறக்கூடாது. இன்னொரு வாட்டி எண்ணி பார்ப்போம். சப்போஸ் ஏதாவதுன்னா உள்ள போயிடலாம. அதனாலதான் KN நேரு போன்றவர்கள்லாம் வந்து தலைவர் வந்து திரும்பவும் 6 மாசத்துக்குள்ள சட்டமன்றத்துக்குள்ளே வருவாருன்னு சொல்றாங்க. ஈவன் திருச்சி கிழக்கில் அவரை போட்டி போட வைக்கிறதுக்கான நிர்பந்த முயற்சிகள்லாம் திமுகவில் ஒரு பிரிவினர் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தான் கேள்வி. ஆனா ஒரு சிலர் வந்து அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்களாம். சரி, ஜெயிச்சா ஓகே, சட்டமன்றத்துக்கு போவீங்க. அப்பவும் ப்ராப்ளம் இருக்கு. ஜெயிச்சு அவர் சட்டமன்றத்துக்கு போனார்னா எதிர்கட்சி தலைவர் பதவியை உதயநிதி வச்சுக்கிட்டு இவர் வந்து ஒரு நேரு மாதிரி படிக்க வாங்கி வச்சுட்டு இருக்காருல்ல, அந்த மாதிரி உட்கார முடியுமா? உடனடியா என்ன கால் வரும்? சீனியர்லாம் தலைவர் நீங்க எதிர்கட்சி தலைவர் அவங்க அப்பதான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது உண்மையும் கூட. அப்போ இப்பவே பாருங்க, ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். முதல் முறையா திமுக வரலாற்றுல MLA-க்கள் கூட்டம் திமுக தலைவர் இல்லாம நடந்திருக்கு. திமுக தலைவரோ பொதுச் செயலாளரோ அழைப்பு விடாமல் அறிவிக்காமல் உதயநிதி, ஸ்டாலின், ஏவா வேலு இவங்க அதை நடத்தி முடிச்சிருக்காங்க காணொலியில. பெரிய தப்பு இல்லைங்களா இது? அப்படின்னா கனிமொழி நடத்திக்கலாமா MP-க்கள் கூட்டத்தை? விடுவாங்களா? அங்க போய் உட்காந்துக்குவார்ல நடுநாயகமா கட்சி தலைவர் என்ற முறையில. அதுதானே ஸ்டாலின் தானே நடத்திட்டு இருக்கிறாரு MP-க்கள் கூட்டத்தெல்லாம். நாளைக்கு நாடாளுமன்றம் கூட போகுதுன்னா முதல் நாள் அறிவாலயத்துல MP-க்கெல்லாம் வருவாங்க, உட்காந்துக்குவாங்க. ஸ்டாலின், ராஜாலாம் உட்காந்துட்டு சொல்லுவாங்க. இல்ல கனிமொழி அவங்க நடத்திட்டு அவங்க போயிடுவாங்களா? அப்போ மகன் என்பதற்காக இவரை கொஞ்சம் ஆக்கனா. இவர் பாருங்க, கட்சி தலைவருக்கே கூப்பிட கூட இல்ல. ஏன் இந்த மாற்றம் திடீர்னு? அதிகாரம் முழுமையா தான் கையில வரணும்னு விரும்புறாரு உதயநிதி. அப்ப அவரு வந்து அப்பா திரும்ப கண்டெஸ்ட் பண்ணி உள்ள வரணும்னு நினைப்பாரா? அப்ப அவங்களுக்குள்ள உட்கட்சி பூசல் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? என்ன எடுத்துக்கலாமா? இல்ல, நான் சொன்ன 2 விஷயத்தை பாருங்க. MP-க்கள் கூட்டம் தலைவர் ஸ்டாலின் என்ன அவர் MP? அவரு இல்ல, கட்சி தலைவர் தானே தலைமை தாங்கி நடத்துறாரு. அப்ப MLA-க்கள் கூட்டத்துல அவர் MLA இல்லன்னா கைட்டி விட்டுருவீங்களா? இன்னைக்கு வரைக்கும் பேப்பர் படி அவருக்கு பவர் இருக்குதா இல்லையான்னு தெரியாது. ஆனா பொதுச் செயலாளர் அறிவிக்காமல், தலைவர் தலைமை தாங்காமல், உதயநிதியும் ஏவா வேலு கொறடா சட்டமன்றத்துல இவங்க 2 பேரும் காணொலியில முடிச்சிட்டாங்களா? அப்போ மெல்ல மெல்ல ஸ்டாலின் அந்த கட்சிக்குள் ஒதுக்கப்படுகிறார் என்பது மட்டுமல்ல, இனிமேலும் செகண்ட் ஃபிடில் வாசிக்க மாட்டேன். அப்பாவுக்கு நான் தான். ஒரு கட்டத்துல UP-ல இந்த பிரச்சனை வந்து பெருசா வெடிச்சு தெரியுங்களா? அகிலேஷ் யாதவுக்கும் முலாயம் சிங் யாதவுக்கும் கட்சியே பிளந்து அவரை வெளியேற்ற, அவர் இவரை வெளியேற்ற பெரும் தோல்வியாச்சு. அது 2ஆ உடைஞ்சது. ஞாபகம் இருக்கா? சமாஜ்வாதி கட்சி முலாயம் சிங் யாதவ் உயிரா இருக்கும் போதே அகிலேஷ் யாதவ் வந்து அந்த கட்சியை கைப்பற்ற ட்ரை பண்ணாரு. அது மாதிரி இன்னைக்கு திமுகல ஸ்டாலின் ஒன்னும் அப்படிலாம் இல்லை. அவர் வந்து கட்சியை தன் தலைமையில வச்சுக்கணும். ஆனா உதயநிதிக்கு அந்த ஆசை ரொம்ப இருக்கு.
ஏன்னா கனிமொழி வெயிட்டிங் இந்த விங்ஸ். ஓகே, இவர் விட்டா அவங்க தூக்கிடுவாங்க. இல்ல அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த கட்சியை தங்கள் கையில கொண்டு வர்றதுக்கு. ம், இப்ப ஏற்கனவே ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்காம, ம், செயல் தலைவரா என்ன போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களாமா அவங்க. ம், ம், அவங்க வந்து வெறும் மகளிர் அணி தலைவியா ம். ஒரு ஒரு துணை அமைப்பின் பொறுப்பாளர் தானே இருக்காங்க. ம், கட்சியில மெயினா எதுவும் இல்ல அவங்க. ம், புரியுதுங்களா ம், உங்களுக்கு? ம். அதனால வந்து அவங்க என்ன செயல் தலைவர் ஆக்குங்கன்னா, ம், அது ஆக்குனா இவருக்கு பிரச்சனை இல்ல. உதயநிதிக்கு. ம், ஏன்னா எல்லா வகையிலும் உதயநிதியை விட அவங்க அரசியல்ல தெரிந்தவங்க, ம். அரசியல் புரிஞ்சவங்க, அரசியல் புரிஞ்சவங்க. ரொம்ப தெளிவா போவாங்க. ஸோ அதனால இவரு பஞ்சாயத்து ஏற்கனவே இனிமேல் வரணும்னு இல்ல. ம், சபரீசன் ஒரு பக்கம் தேர்தலுக்கு பிறகு அவர் ஒதுக்கப்பட்டிருக்காரு. ம், தோல்விக்கே அவர்தான் காரணம்னு இவர் சார்ஜ் பண்றாராம் உதயநிதி. பெண் நிறுவனத்தை கிட்டவே சேர்க்காதீங்க, அவங்களால தான் நம்ம தோத்தோன்னு. ம். ஸோ அவருக்கு அதுல ஒரு மனக்குறை இருக்குது சபரீசனுக்கு. ஸோ இந்த ஃபேமிலி ஆட்சியில இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானே. ம். ஸோ அதனால அங்க திமுகக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் ஓடிட்டு இருக்குங்க. ஓகே சார். சார், இன்டர்வியோட இறுதி கேள்வி. சார், ஆளுஷ் ஷானவாஸ் அவர்கள் ரீசெண்டா கருத்து சொல்லியிருப்பாரு. தாவேகா அரசு வந்து பாஜகவோட அரசோட இன்னொரு wing- மறைமுகமா பாஜக மறைமுகமா ஆட்சி பண்ணுது தமிழ்நாட்டை ஓகே அப்படின்னு அவர் சொன்னாரு. சொல்லியிருக்காரு. சார், ஆளுஷ் ஷானவாஸ் பார்த்தோன்னா விசிக கட்சியை சேர்ந்தவர். பட் ஆனா அவர் திமுகவோட செய்தி தொடர்பாளர் மாதிரி பேசுறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல திமுகல வந்து துணை பொதுச் செயலாளர் கேட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாராம். ஆ, கிடைச்சா அங்க போயிடுவார். அப்ப நீங்க சொன்ன மாதிரி அதுக்காக இப்பவே பயிற்சி எடுக்கிறாரோ என்னவோ. ம், 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 விசிகால இருக்கும்போதே ம், திமுகவுல போய் பொறுப்பு எடுத்தா எப்படி செயல் பண்ணணுன்றதுக்கு பயிற்சி எடுக்கிறாரா எனக்கு தெரியல. ம், ஆனா ரொம்ப கேவலமா இருக்குதுங்க. ஒரு கட்சி ம். ஒரு ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்து ஆதரவு கொடுக்குது. அதுல அமைச்சரவையிலும் பங்கேற்று இருக்குது. ம், ஆனா நாங்க கூட்டணியில இல்லைன்றாங்க. ம், இதுக்கு பேர் என்ன? ம், ஒரு அமைச்சரவையில ஒரு மேஜர் கட்சியோட நீங்க சேர்ந்து ஆதரவு கொடுத்து ஆட்சியில பங்கு போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன எனக்கு புரியல. அது கூட்டணி இல்லையா? கூட்டணிக்கு பேர் வைக்காம இருக்கலாம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இந்தியா கூட்டணி, தேசிய அந்த மாதிரி கூட்டணிக்கு பேர் வைக்காம இருக்கலாம். ம். ஆனா தாவேகா தலைமையிலான கூட்டணி அரசியல் நீங்க அங்க வைக்கிறீங்களா இல்லையா? ம். அப்ப நீங்க யாரு கூட கூட்டணியில இருக்கிறீங்கன்னு பொருள். புரியுது. நாங்க நடுநிலைன்னு சொல்றதே ம், தப்பு இல்லையா அது? ம், ம், ஸோ அதனால வந்துங்க, அதாவது சில பேர் வந்து சொல்லுவாங்க குழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னு. ம், ஏக காலத்துல வந்து தாவேக்காவுக்கும் நண்பனாகவும் திமுகவுக்கு தோழனாகவும் இருக்க திருமாவளவனோ விசிகாவோ ஆலூர் ஷானவாஸோ விரும்புறாங்கன்னா ஐ திங்க் தே வில் எண்ட் இன் எ வெரி மிசரபிள் சிச்சுவேஷன். ஓகே, ரெண்டு பேருமே கை விட்டுருவாங்க. ஓகே. ஓ, அங்கேயும் இருக்காது, இங்கேயும் இருக்காது. ஆமா, நீங்க ஏதாவது ஒரே இடத்துல இருக்கணும் இல்லைங்க. ரெண்டு ம். பக்கமா நீங்க டான்ஸ் ஆடினீங்கன்னா பிரச்சனை. அது நீங்க ஆளுங்கட்சியில இருக்கீங்க, ம், எதிர்கட்சியா இருக்க முடியாது. ம், நீங்க உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்களை பொது வெளியில பேசக்கூடாது. ம், அதுதான் ஒரு மரபு, கூட்டணி தர்மம். ஆளும் கட்சி தலைமை கிட்ட சொல்லிக்கலாம். ம், பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்க கூடாது. இப்போ வீரபாண்டியன் ம், அவங்க எல்லாம் கேட்டா நாங்க வெளியே இருக்கிறோம், ம், எங்க ஆதரவு ஆன் இஷ்யூ பேசிஸ். ம், நல்லது இருந்தா ஆதரிப்போம், கெட்டது இருந்தா ஓகே, தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் பிகாஸ் ம், தே ஆர் நாட் பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். ம், ம். அமைச்சரவையில அவங்க இடம் பெறல. ஆனா அமைச்சரவையில இடம் பெற்றிருக்கிற காங்கிரஸ், விசிகா, முஸ்லீம் லீக் ம், இவங்களுக்கு பப்ளிக்கா போய் இந்த ஆட்சிக்கு எதிராக அரசுக்கு எதிராக பேசுறதுக்கு ம், எந்த அருகதையும் இல்லை, உரிமையும் இல்லை. ம், ம். அதுக்காக அவங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, ஒரு வித்தியாசம் இருக்குன்னா அதை அவங்க போய் பேசலாம். அந்த கட்சி கிட்ட, ம். ஆளும் கட்சினா மெயின் பார்ட்டி கிட்ட பேசலாம். பப்ளிக்ல போய் இதெல்லாம் சொல்லக்கூடாது. ம், அப்போ அந்த வகையில தான் விசிகாவினுடைய முதன்மை செயலாளர் ம், ஆலூர் ஷானவாஸ் தொலைக்காட்சியில ம். பேட்டியெல்லாம் கொடுத்ததை பார்த்தேன் நான். அவர் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. he wants to damage ம். both TVK and VCK. இசைக்கு. ரெண்டையும் உடைச்சி டேமேஜ் பண்ணுன்றது தான் அவருக்கு திமுக கொடுத்திருக்கிற மிஷன். மிஷன். இம்பாசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அவரு வந்து பேசுறதுல ஒரு நியாயமே இல்லைங்க. ம், மறைமுகமா தமிழ்நாட்டை பாஜக பாஜக. ஆளுதுன்னா ம்,
நீங்க பாருங்க பாஜக தலைவர்கள் பேசுறதெல்லாம். ம், நயினார் நாகேந்திரன் டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இருக்காரு. ம், என்ன பேசிட்டு இருக்காரு பாருங்க. நீங்க கடுமையாக விமர்சனம் பண்றாங்க. இதுக்கு பேர் தான் மறைமுகமா ஆட்சி பண்ணுதா? ம், ரெண்டாவது, காங்கிரஸ் கட்சிய கூட்டணியில சேர்க்க கூடாது, ம், மந்திரி சபையில சேர்க்க கூடாதுன்னு எவ்வளவு பிரஷர் கொடுத்தாங்க தெரியுங்களா? ம், நீங்க ஆட்சி அமைச்சுக்குங்க, ம். ஆனா காங்கிரஸ செத்த பாம்பை ஏன் நீங்க உயிர் கொடுக்குறீங்க? ம், ஏன்னா அவங்க காங்கிரஸ் முக்து பாரத் தானே அவங்க அமித்ஷா ம், மோடியுடைய ஸ்லோகன். ம், காங்கிரஸ் இல்லாத பாரதம். ம், இப்ப இன்னைக்கு 59 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவனை போய் பாருங்க. சகப்பு விளக்கோட மினிஸ்டருங்க 2 கார் வந்து இறங்குது டெய்லி. ம். ஆட்கள் வந்து சாரி சாரியா பாக்குறாங்க. அண்ணா அறிவாலயம் மாதிரி சத்தியமூர்த்தி பவன் பவர்ஃபுல்லா ஆயிடுச்சு. ம், அப்போ இத வந்து பாஜக ரசிக்குமா? ம், 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 ஆனா பாஜக யாரு நமக்கு கட்டளையிட? ம், அவங்களுக்கு இது பிடிக்கலன்னா பிடிக்காம போட்டோம். ம், என் வேலை இதுதான். ம், எனக்கு அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகன்றதுல ம், இன்னைய வரைக்கும் இம்மி பிசகாமல் இருக்காருங்க. ம், அப்படியாப்பட்ட ஒரு நல்ல தலைவரை, ஒரு ஒரு முதல்வரை பாஜக தான் ஆட்சி பண்ணுதுன்னா அவர் நோக்கம் என்ன? ஆளூர் ஷானவாஸ் எம்எல்ஏ ஆகும் இல்லைங்க. ம், எம்எல்ஏ ஆயிருந்தாருன்னா கண்டிப்பா வன்னியரசு மந்திரியா இருக்க முடியாது. ம், அது ஒரு இன்டர்னல் டக் ஆஃப் வார் ஓடிட்டு இருக்கு. ம், இப்ப வன்னியரசு வந்து மந்திரியானது 2 எம்எல்ஏல பல பேருக்கு பிடிக்கல, விசிகாவிலேயே. ம், ம், அதனாலதான் அவங்க எல்லாம் ஒரு கட்டத்துல திருமாவளவனை தூண்டி விட்டு இல்ல ம், தலைவர் தான் மந்திரி ஆகணும்னாங்க. ஏன்னா இது இவரை வந்து ஆக்கணும்ன்றதுக்காக இல்ல, வன்னியரசை வராம தடுக்கணும்னு. ம், ம், இது மாதிரி பல பாலிடிக்ஸ் ஓடிட்டு இருக்குதுங்க. ம், பாவம் திருமாவளவன் ரொம்ப கட்சிய குருவி சேர்க்கிற மாதிரி 30 வருஷம் சொந்த வாழ்க்கையை தியாகம் பண்ணி அந்த கட்சியை வளர்த்து எடுத்திருக்கிறார் இந்த லெவலுக்கு. பட் அந்த கட்சி சிதறதையோ அந்த கட்சி பிளவுபடுறதையோ அவர் எந்த தலைவரும் விரும்ப மாட்டாங்கல்ல. ம், அதனால ரொம்ப சகிப்புத்தன்மையோடு, ரொம்ப ஒற்றுமை குன்றிடக்கூடாதே. திமுக ஆனா பயங்கரமான வேலை பண்ணுச்சு. எலெக்ஷனுக்கு முன்னாலேயே இதே ஆளூர் ஷானவாஸை வச்சு உடைக்கணும்னு பார்த்துச்சு. இவங்க வந்து அந்த எலெக்ஷன் முன்னால சீட்டு கொடுக்காம இருந்தப்போ அவருக்கு, ஆளூர் ஷானவாஸுக்கு. பட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகும் பனையூர் பாபு எல்லாம் போய் சேர்ந்துட்டாரு. இப்பவும் இவர் ஆளூர் ஷானவாஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் பேசிட்டு இருக்காங்க. ம், இல்லைன்னா பேரம் படிஞ்சதுன்னா ஆளூர் ஷானவாஸ் நெக்ஸ்ட் டே வில் பி இன் டிஎம்கே. ம், நீங்க டிஎம்கேக்கு போயிட்டு இதெல்லாம் பேசுங்க, தப்பே கிடையாது. அரசியல்ல ஒரு நேர்மை வேணும். உங்க கட்சி ஆட்சியில இருக்கும், உங்க ம். கட்சிக்கார் மந்திரியா இருப்பாரு. ஆனா நீங்க அந்த ஆட்சி பாஜக தான் ஆளுதுன்னு சொன்னீங்கன்னா, ம், குறைஞ்சபட்சம் அவர் இப்படி பேசி பொது வெளியில 3-4 நாள் ஆச்சு. அந்த கட்சியில இருந்து யாராவது குரல் கொடுத்துருக்கணும்ல. கொடுக்கறதா? இதே ஆதவ் அர்ஜுனா அம்பேத்கர் புஸ்தக வெளியீட்டு விழாவில் ம், விஜயோட கலந்துகிட்டு ஒரு பேச்சு பேசினார், மன்னர் ஆட்சி. அப்படின்னாரு உடனே கட்சி உடனே ஆஹா அவர் கட்சி கொள்கைக்கு முரணா பேசி, அவர் திமுகவை தானே ஏத்துக்கினாரு. ம், தலித்துகளுக்கு எதிராக அதுவும் பேசலையே. ஆனா அவரை வந்து உடனடியா தீர்மானம் போட்டு சஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணீங்க. சரி, இவர் என்ன கட்சிக்கு உகந்த கொள்கையை பேசிட்டு இருக்கிறார் ஆளூர் ஷானவாஸ். ம், கருத்து சுதந்திரம்ன்ற பேர்ல இந்த அயோக்கியத்தனத்தை எவ்வளவு நாளைக்கு விசிக வந்து அனுமதிக்க போகுது? ஓகே. நிச்சயமா இதெல்லாம் முதல்வர் பார்க்காம இருக்க மாட்டாரு. பட் ம். அவர் பொறுமையான ஆள், ம். எப்பவுமே தெரியும், நிதானமா இருப்பாரு. நம்மள மாதிரி எல்லாம் கோவப்பட மாட்டாரு. ஓகே. நிதானமா வேலை ஓகே, செய்வார். ஓகே, ஓகே சார். இவ்வளவு நேரம் பேட்டி பண்ணது சார். நன்றி சார். கிரெடிட் கார்டு ஓவர் ஜிவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஓன் இஎம்ஐ.